ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட கைகளை வலுப்படுத்துறதுக்கான ஒரு 7 சூப்பரான உடற்பயிற்சிகளை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உயரத்துக்கு ஏற்ற உடல்வாகு எல்லாருக்குமே அமையாது. சில ஆண்களுக்கு அழகான உடல் அமைப்பு இருந்தாலும் கைகள் கொஞ்சம் தடிமனாக காட்சியளிக்கும். இதுக்கு காரணம் அவங்களோட கைப்பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு அதிகமாக சேர்ந்து இருக்கிறது தான். குறிப்பாக 30 வயசை கடந்த ஆண்களுக்கு இது ஒரு பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தும் கூட சொல்லலாம். இதை தவிர்க்கிறதுக்கு கைகளுக்கு முறையான உடற்பயிற்சியோட உணவு கட்டுப்பாடும் ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. பொதுவாக வாம பயிற்சிகளை செஞ்சுட்டு கைகளுக்கான பயிற்சிகளை தொடங்குறது ரொம்பவே நல்லது. அதில் முதலாவதா சிங்கிள் ஆர்ம் ட்ரைசெப்ஸ்ன்ற பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட முட்டியை கொஞ்சம் முன்னோக்கி மடக்கினபடி நேராக நின்றுக்கோங்க. வலது கையில சின்னதா டம்பிள்ஸ் பிடிச்சுக்கிட்டு பின்னோக்கி கொண்டு வந்து வலது காதுகளை ஒட்டி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இடது கையை வயிற்று பகுதியில் மடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ டம்பிள்ஸ் பிடிச்சிருக்கக்கூடிய கையை மேல நோக்கி உயர்த்தி மேல கீழே இறக்கணும். கைகளை உயர்த்தும் போது மூச்சை நல்லா இழுத்து, கைகளை இறக்கும் போது மூச்சை நல்லா வெளியே விட்டுறணும். இதே போல இடது கைக்கும் செய்யணும். 2 கைக்கும் 5ல இருந்து 10 முறை செய்யறது ரொம்பவே நல்லது. நல்ல வெயிட் தூக்குறவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வெயிட்டை சூஸ் பண்ணுங்க. பிகினரா இருந்தீங்கன்னா லைட் வெயிட்டை யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ரெண்டாவது டபுள் ஆர்ம் ட்ரைசெப்ஸ். கால்களை கொஞ்சமா அகலமா வச்சுக்கிட்டு கைகள்ல டம்பிள்ஸை பிடிச்சுக்கிட்டு தலைக்கு பின்புறமா வச்சபடி நின்னுக்கணும். இப்போ மூச்சை இழுத்தபடி டம்பிள்ஸை தலைக்கு மேல உயர்த்தணும். அப்புறமா மூச்சை வெளியேற்றினபடி கைகளை பின்னோக்கி இறக்கணும். இதே மாதிரி 10 முறை செய்யணும். மூணாவதா பைசெப்ஸ் பிராச்சிகால். முட்டியை கொஞ்சமா முன்னோக்கி மடக்கினபடி நேரா நின்னுக்கணும். கைகளை நீட்டி 2 கைகள்லயும் டம்பிள்ஸை பிடிச்சுக்கணும். இப்போ கைகளை மெதுவா கீழே இறக்கி உயர்த்தணும். இதே போல 10 முறை செய்யணும். நாலாவதா ஹிப் இன்ச் ட்ரைசெப்ஸ். கால்களை கொஞ்சமா அகட்டி வச்சு உடலை சற்று வளைச்சா மாதிரி நின்னுக்கோங்க. கைகளை சற்று மடிச்சபடி மார்புக்கு முன்பக்கமா நேரா இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு டம்பிள்ஸை பிடிச்சுக்கோங்க. இப்போ கைகளை பின்னோக்கி எடுத்துட்டு போய் பழைய நிலைக்கு கொண்டு வந்துடணும். கேப் இல்லாம தொடர்ந்து 10 முறை செய்யுங்க. அஞ்சாவது பைசெப்ஸ் கர்ல் டம்பிள்ஸ். உங்களோட முட்டியை சற்று முன்னோக்கி மடக்கினா மாதிரி நேரா நீட்டிக்கோங்க. கைகளை நீட்டி டம்பிள்ஸை பிடிச்சுக்கோங்க. இப்போ கைகளை மடக்கி டம்பிள்ஸை தோள்பட்ட வரைக்கும் கொண்டு போகணும். நல்ல லெவலா மடக்கலன்னா எலும்புகள்ல பிரச்சனை கூட வரலாம். அதனால 2 கைகளையும் சேர்ந்தா மாதிரி கரெக்டா மடக்குங்க. இயல்பு நிலைக்கு திரும்பிடணும். இப்படி 10 முறை செய்யணும். ஆறாவதா கான்சென்ட்ரேஷன் டம்பிள் கர்ல். ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு கால்களை நல்லா அகலமா வச்ச மாதிரி உட்காந்துக்கோங்க. இடது கையை இடது தொடை மேல வச்சுக்கிட்டு வலது கையில டம்பிள்ஸை பிடிச்சுக்கிட்டு தொடையோட பக்கவாட்டுல தொட்டா மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மெதுவா கையை கீழ் நோக்கி இறக்கி கையை முழுசுமா மடக்காம பாதி நிலையில நம்மளோட முகத்துக்கு நேரா கொண்டு வந்து நிறுத்தணும். அதுக்கப்புறமா இயல்பு நிலைக்கு வந்துடணும். இதே மாதிரி 2 கைகளுக்கும் 5ல இருந்து 10 முறை செய்யுங்க போதும். கடைசியா பேசிக் புஷ்அப். பேசிக் புஷ்அப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலா ஒரு சிலரால புஷ்அப்பை ப்ராப்பரா எடுக்க முடியாது. அவங்க தரையில முட்டி போட்டு இந்த புஷ்அப்பை செய்யலாம். பாதங்கள் படாத மாதிரி பின்னி வச்சுக்கோங்க. அப்புறமா இடுப்பை வளைக்காம கைகளை மட்டும் மடக்கி உடலை முன்னோக்கி இறக்கி உயர்த்தணும். இதே மாதிரி 5ல இருந்து 10 முறை செய்யணும். ஸோ இந்த வீடியோல நாம பார்த்த இந்த 7மே ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு ஒர்க் அவுட்டாகவும் பார்க்கலாம். இல்ல நல்லா உடற்பயிற்சி செய்யறவங்களும் இந்த பயிற்சியை செய்யலாம். இது உங்களோட கைகளை நல்லா வலுப்படுத்தும். கைகளில் தேவையற்ற சதை இருக்குன்னா அது குறைஞ்சி உங்களோட கைகள் நல்லா வலுப்பெறும். ஸோ இந்த வீடியோல நீங்க பார்த்த இந்த உடற்பயிற்சிகளை ரெகுலரா பண்ணுங்க. இந்த உடற்பயிற்சிகளுக்கு பெரும்பாலும் டம்பிள்ஸ் மட்டும் இருந்தாலே போதுமானதுன்னு நான் சொல்லுவேன். இதை நீங்க வீட்டில் இருந்தபடி சூப்பரா பண்ண முடியும். அதனால இந்த பயிற்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.